Hi students, welcome to MK Mathematics. இன்னைக்கு 10th standard chapter 1 relation and functions ஓட exercise 1.1 ஓட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ exercise 1.1 எப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஏன்னா வந்து 9th செட் லாங்குவேஜ் பார்த்துருப்பீங்கள்ல அந்த மாதிரியே தான் இருக்கும். ஸோ 1.2 1.3 அதுவும் நெக்ஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபைன் a into b, a into n, b into a. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஏ செட்டு அண்ட் பி செட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு சம் போட சொல்லியிருக்காங்க. அதனால் ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது பேர் தான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட மேக்ஸ் புக்கில் இன்ட்ரோடக்ஷன் எடுத்து பாருங்கள் இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரெண்டு செட்டில் இருக்கிறதே மல்டிப்ளை பண்ணி போடுறது அப்படின்னா வந்து ஆன்சர் போடுறது கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்முக்குள்ளே போனப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கேட்டிருக்காங்க, அது அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ ஏ செட் எடுத்து எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்டு பி செட் எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏ செட்டோட ஃபர்ஸ்ட் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் பி செட்டோட 1லையும் -4லையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2ஓட 1, அடுத்து 2, -4 அந்த மாதிரி எழுதணும். ஆன்சர்ஸை போடக்கூடாது. இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். 2, 1 அடுத்து திருப்பியும் 2, -4 இது முடிச்சாச்சு. அடுத்து -2 இந்த ரெண்டோட திருப்பியும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு -2, 1 அடுத்து -2, -4 அடுத்து ஏவோட தேர்டு 3, 1 3, -4 அந்த மாதிரி போடணும். -4 இப்படி போட்டணும். ஓகேவா? ஸோ அடுத்து ஏ இன்ட்டு ஏ போடுவோம். அதுவும் அதே மாதிரி தான். அதாவது இப்போ ஏ செட்டை 2 தடவை போட்டு ப்ராடக்ட் பண்ண போகிறோம். மறந்துடாதீங்க, நம்ம ப்ராடக்ட் பண்ணி ஆன்சரை போட்டுறக்கூடாது. 2 1s are 2ன்னு போடாதீங்க, அது ராங். ஓகே, ஸோ இப்போ தான் அந்த 2ஓட அந்த செட்டோட 2 பண்ணணும். 2, 2 அடுத்து திருப்பி 2, -2 2, 3 அந்த மாதிரி போடணும். அதாவது ஏ செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட் செட்டோட ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் எடுத்து ரெண்டாவது செட்டில் இருக்கிற ஒவ்வொன்றோட கம்மா பண்ணி போட்டுட்டு வரணும். அவ்வளோதான். இட்ஸ் ஸோ ஈஸி. போடுறது நல்லா கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஏ இன்ட்டு ஏ ஓவர். அடுத்து பி இன்ட்டு ஏ. இது இன்னும் புரிஞ்சுனால பி இன்ட்டு ஏ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பி செட்டையும் ஏ செட்டையும் ஃபஸ்ட்டு பி போட்டு ஏ, ஏன்னா அவங்க பி இன்ட்டு ஏ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ பி செட் எழுதிட்டு தான் ஏ செட் எழுதணும். இப்போ ப்ரீவியஸ் ஸ்டேஜில் பண்ணுற மாதிரி நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். Second question, let a is equal to 1 2 3 and b is equal to x such that x is a prime number less than 10. Find a into b and b into a. ஸோ அதில் ஏங்கிற வந்து நமக்கு புரிகிற மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் பி மட்டும் எப்படி செட்பிட்ரு ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதுவும் எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பராக பட் லெஸ் தேன் 10க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைம் நம்பர்னால் என்னது? ப்ரைம் நம்பர்னால் ஒரு நம்பர், அதோட நம்பரை மட்டும்தான் மல்டிபிள் ஆகும். அதாவது அந்த டேபிளில் மட்டும்தான் வரும்னு வச்சுக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கலாம், 3 5 7 இதெல்லாம் பார்த்துக்கோங்களேன், 11 இதெல்லாம் பார்த்துக்கோங்களேன். அது அதோட டேபிளில் மட்டும் தான் வருமே, வேறு எந்த டேபிளே வராத நம்பராக இருக்கும். ஆனால் 1 நீங்கள் நினைப்பீங்க, 1 ப்ரைம் நம்பர் கிடையாது, அது எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலி 2லேருந்து தான் ப்ரைம் நம்பரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது மட்டும் தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ப்ரைம் நம்பர்னு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அதில் வந்து நம்ம ஏ இன்ட்டு பி, பி இன்ட்டு ஏ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிப்போம். இப்போ ஏ செட் ஏ இஸ் ஈக்குவல் டு கொஷின்லேயே இருக்குது 1 2 3 எடுத்து எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அப்போ 10 விட கம்மியாக இருக்கிற நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்போ 10ஓட கம்மினா 7ஓட முடிஞ்சிடும். ஏன்னா 11 வந்து கிரேட்டர் தென் 10 ஆயிரும். அப்போ 2லேருந்து 7 வர தான் வந்து நமக்கு பி செட். அப்போ 2, 3, 5, 7. இப்போ இதை வச்சு நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்? ஏ இன்ட்டு பி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஏ இன்ட்டு பி, ஸோ ஏ இன்ட்டு பி ரெண்டே ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஏ செட் மல்டிப்ளை பி செட். இப்போது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணி எழுத போகிறோம். அந்த ஆக்சுவல் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான். 1, 2 1, 3 1, 5 1, 7. அடுத்து செகண்டு 2 2, 2 சாரி
2,3 2,5 2,7 அடுத்து 3,2 3,3 3,5 and 3,7 இதோட A into B வந்து க்ளோஸ் ஆகுது, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து B into A. B set 2 3 5 7 A set. இப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ B into A நம்ம போட்டு முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் சம் ஓவர். A into Bயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, B into Aவும் நம்ம போட்டாச்சு. இப்போ தேர்ட் சம், இஃப் B into A இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர்டர்டு பேரில் செட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைன் A into B, அதாவது பிஏயும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடச்சிருக்கான். அப்போது ஏபி தனித்தனி செட்டாக என்னென்னவா எலமெண்ட் இருந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, இப்போ B ஃபஸ்ட் இருக்கனால அது 1, ஏ ரெண்டாவது கோஆர்டினேட்டாக இருக்கனால 2. இப்போ என்ன பண்ணணும், இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஆன்சர்லேயும் இருக்க ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்கும் 1 2 ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபுல்லாக 1, அது ரெண்டாவது இருக்கிறது ஃபுல்லாக 2ன்னு வந்து இப்போ நான் பாயிண்ட் பண்ணுறேன். இப்போது வந்து நமக்கு என்ன தெரியுது, பி ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறதுனால ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது ஃபுல்லாக பி செட்டு, செகண்ட் இருக்கிறது ஃபுல்லாக ஏ செட்டு. இப்போ ஏ செட் எப்படி எடுத்துக்கணும், ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் எல்லாம் எத்தனாவது கோஆர்டினேட் இருக்குது, செகண்ட் கோஆர்டினேட். அப்போ செகண்ட் கோஆர்டினேட் ஆஃப் B into A. ஏன்னா B into Aயோட ஆன்சரில் தானே எடுத்து எழுதுவோம், அதனால் B into A இஸ் ஈக்குவல் டு, இப்போது என்ன எழுதணும், செகண்ட் கோஆர்டினேட் இருக்குது எல்லாத்தையும் எழுதணும். 3 4 3 4 3 4. ஸோ 3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கனால 1 டைம் 3 4 எழுதுனா போதும். அதாவது ரிப்பீட் ஆகிருக்கு அடிக்கடி, அதனால் வேணாம். இப்போது B செட் என்னது, செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னு எழுத போகிறோம். B into A. ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் B into A என்னென்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் -2 -2. இப்போ 2 -2க்கு ஒரு -2, 2 0க்கு ஒரு 0, 2 3க்கு ஒரு 3. அவ்வளோதான். நம்ம A செட் B செட் இதுதான் தனித்தனியாக இருந்திருக்கு.